Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். பெட்ரா Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. Hallelujah, hallelujah. சபையே எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். இரண்டு கை உயர்த்தி உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, சர்வ கபா கிபரோ கஸ்பக பிரஹல், உங்க முகத்தை பார்க்கணுமே அப்பா. இரண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, உங்க சத்தத்தை உயர்த்தி வாங்கப்பா, எங்க மத்தியில அசைவாட வாங்கப்பா. ஓ யோர்தானின் வெள்ளங்கள்
விலகிவிடும். எரிகோவின் மதில்கள் இடிந்து வீழும். எரிகோவின் மதில்கள். ரெண்டு கை உயர்த்தி உங்க முகத்தை பார்க்கணுமே, உங்க முகத்தை பார்க்கணுமே. சத்தம் உயர்த்தி ஏசையா, எங்கள் தேசத்தின் கட்டுகள் முறிந்து விடும். எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும். எங்கள் சபைகளில் ரெண்டு கையை உயர்த்தி உங்க முகத்தை. அப்பா, எங்க விருப்பம் எல்லாம் உங்க முகத்தை பார்க்க தான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம். உங்க முகத்தை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. உங்க முகத்தை பார்க்கணுமே, உங்க முகத்தை பார்க்கணுமே. ஹல்லே கரபகது கபசங்கது சிகதயா கதோரியா கபலஹது சகதோரியா கபலகதலதியா சகதலோதியா கதலகதியா சகதோதியா பலோ சகதலகதியா. சபையே ஹல்லே, முழு இருதயத்தோடு தேவனை உயர்த்துவோம். சபையே அந்த பரலோக பாஷையை நிந்தைய சுமக்கும் போது அதில் உங்க தேவ மனுஷனோடும் சபையோடும் நீங்க கில்கால கடந்துட்டீங்கன்னா நீங்க முதல் சவாலை கடப்பீர்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நிந்த வரும். சபையோடு ஐக்கியமா இருந்தா, சபையோடு ஐக்கியம் இல்லாதவங்க உங்களை பார்த்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பத்தியா நாங்களாம் விழிச்சுக்கிட்டோம், நீ தான் மக்கு, கண்ணு குருடா கிடக்கு, நீ தான் இன்னும் பூத்தா மாதிரி இருக்க. சில பிரிந்து போன உடன்படிக்கையை உடைத்தவர்கள் உங்களுடைய உடன்படிக்கையை, உங்க உண்மைத்துவத்தை பார்த்து பரியாசம் பண்ணி நிந்திப்பார்கள். அந்த நிந்தைய நீங்க சகித்து நடந்தா கில்காலிலே உங்க நிந்தை புரட்டப்படும். கையை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக நீங்கள் கடக்க வேண்டிய சவால் என்ன? பெத்தேல். எல்லாரும் சொல்லுங்க, எங்கங்க? இந்த பெத்தேல் என்றது என்னது? யாக்கோபு கல்லை வைத்து சாய்ந்து படுத்த ஒரு இடம். அது தேவனுடைய வீடு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேவனுடைய வீட்டில் உங்களை கர்த்தர் சில சவால்களை கடக்க பண்ணுவாரு. இங்க அவன் கல்லை வச்சு படுக்கும்போது இந்த யாக்கோபுடைய நிலவரம் என்ன தெரியுமா? வெறும் கையாய் இருந்தான். ஹலோ, எப்படி இருந்தான்? இரண்டு கோல்
தேவ சமூகத்தில் எல்லா விதத்தையும் இழந்து போய் வெறுங்கையாய் நடந்து போய் நிந்தையிலும் அவமானத்திலையும் உடைஞ்சி சுக்குநூறா போய் கல்லை வச்சு எண்ணெயை ஊற்றின இடம் தான் எந்த இடம்? கையை உயர்த்தி ராமேன் போட மாட்டேலா? தேவ பிள்ளையில சபையோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தா சில வெறுமை, சில வறுமை, சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை பிசாசு உங்களுக்கு எழுப்புவான். நீங்கள் அந்த பெத்தேலில் தலை சாய்த்து சுகமாய் படுக்கணும். கையை நல்ல உயர்த்தி சொல்லுங்கள், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொள்வேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். கைகளை தட்டி மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. சொல்வோமா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டேன். ஓ ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ரெண்டு கையை உயர்த்தி ஏசையா எபிரேயர் 12:22 இந்த சபையை குறித்து எபிரேயனாக்கியன் சொல்லுகிறார், இது சர்வ சங்கமாகிய சபை. இந்த சர்வ சங்கமாகிய சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை உட்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:42 சொல்லுகிறது, இந்த சபையின் ஐக்கியத்தில் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் இந்த சபைக்குள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த சபை எதற்காக ஐயா? சபையினுடைய ஐக்கியத்தை விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்றாரே, ஏன்? கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் தேறினவனாக கிறிஸ்துவுக்கு முன் நிறுத்துகிறது இந்த சபை. கை உயர்த்தி அல்லேலூயா. வெறுங்கையாய் மாறினான். சபைக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது, சபையோட ஐக்கியத்தில் இருக்கும்போது சில கதவுகள் நமக்கு அடைக்கப்படும். சில நேரம் வேலை போகும், சில நேரம் ஆசீர்வாதத்தை இழப்போம், வெறுங்கையா இருப்போம். ஆனால் அந்த வெறுங்கையா இருக்கிற நேரத்திலும் சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்தில் தலை சாய்ப்பீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் பார்த்து என்ன தெரியுமா சொல்வாரு? உன்னை நான் பெருக பண்ணுவேன். வெறுங்கையாய் போன யாக்கோபு பல வாரங்கள் ஆசீர்வாதத்தோடு தேவன் திரும்பி புறப்பட்டு வர செய்தார். ஆண்டவர் யாக்கோபை பெருகச் செய்தார். கர்த்தர் யாக்கோபை உயர்த்தினார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். வெறுங்கை என்றதான சவால் சபைக்குள்ள வரும். பக்கத்தில் தட்டி கேளுங்க, சில நேரம் சில சவால் வருதா? சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சிச்சு? வாக்குத்தத்தத்தை நம்பி என்ன கிடைச்சிச்சு? ஆசீர்வாதப்படவே இல்லையே. சில போராட்டம் தான் வருது. என்ன போராட்டம்? அதான் வசனம் சொல்லுது, நீ பெத்தேலுக்கு வரும் பொழுது சில நேரம் வெறுங்கையா வருவது உண்மைதான். ஆனா அந்த வெறுங்கையா இருக்கிறத நினைச்சு நீ கவலைப்படாம அந்த பெத்தேல்ல தலை சாய்த்து ஆலயத்தில் படுப்ப பாரு. தேவ சமூகத்தில் வந்து ஆராதனையில் விழுந்து கிடப்ப பாரு. உன் கையில எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை, என் ஆலயத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன்,
என் சபையை விட்டு நான் விலக மாட்டேன் என்று ஆலயத்தினுடைய கல்லிலே படுப்பாயே. அதை பார்க்கிற தெய்வம் உன்னை வெறுங்கையா விட மாட்டாரு. உன்னை இந்த வருஷம் முடிவதற்குள்ளே பல மடங்கு பெருக செய்வார். இப்ப நீ வெறுங்கையா இருக்கலாம், கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உன்னை பார்த்து சொல்றாரு, நீ இந்த வருஷம் முழுவதும் என் ஆலயத்தில் உண்மையா இருப்பாயானா, ஐக்கியத்தில் உண்மையா இருப்பாயானா, உன்னை யாக்கோபை பெருக பண்ணினது போல பெருக பண்ணுவேன். மூன்றாவது சவால், எரிகோவை கடந்து வந்தார்கள். எங்கே வந்தார்கள்? இந்த எரிகோ என்று சொன்னால் தடைகள். எல்லாரும் சொல்லுங்க. இந்த தடைகளை அவர்கள் கண்டார்கள். சில நேரம் நம்ம தேவ மனுஷனோடும் சபையோடும் ஐக்கியப்பட்டு நடந்து போகும்போது சில தடைகள் நமக்கு வரும். நம்ம தொடர்ந்து போக முடியாதபடி, ஐக்கியமா இருக்க முடியாதபடி சில தடைகளை பிசாசு ஏற்படுத்துவான். ஆனா அந்த தடையை மேற்கொள்ள ஒரு வழி உண்டு. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சிலர் பார்த்துருவாங்க, தடையாவே இருக்கு, பாஸ்டர் கூட டிராவல் பண்ண முடியல, ஊழியத்தோடு டிராவல் பண்ண முடியல, இந்த சபையோடு எங்களால் இருக்க முடியல அப்படின்ற ஒரு தடை வந்து எரிகோ முன்னுக்கு நிற்கும் பாருங்க. விட்டுட்டு போயிடலான்ற நிலை வரும் பொழுதுதான் கர்த்தர் எரிகோவை கடக்க ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? எந்த கோத்திரம் முதல்ல போ அப்படின்னா, ஒரு யூதாவின் கோத்திரத்தை தெரிந்துகோ. அந்த கோத்திரம் துதி செய்கிற கோத்திரம், தடைகளை பார்த்து துவண்டு போகிற கூட்டம் அல்ல, இரவும் பகலும் துதி செய்கிற ஒரு கூட்டம். அவர்களை எரிகோவிலும் துதிப்பார்கள், பஞ்சத்திலும் துதிப்பார்கள், வியாதியிலும் துதிப்பார்கள், மரணத்திலும் துதிப்பார்கள், வியாகுலத்திலும் துதிப்பார்கள், சிறை நடு ஜாமத்திலும் துதிப்பார்கள். இந்த துதிக்கிறவர்களுக்கு எரிகோ மதில் இடிந்து விழும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. துதிக்கிறவர்களாக உங்க ஊழியக்காரனோட பிரயாணப்படுங்க. If you are a people who praise God, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை துதிக்கிறவன் தடைகளை உடைக்கிறவன். உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் சபையோடும் தேவ மனுஷனோடும் டிராவல் பண்ணி நீங்கள் போய் சேர வேண்டிய வாக்குத்தத்தத்துக்கு போய் சேர முடியாதபடி ஒரு எரிகோ உங்களுக்கு முன்பாக இந்த வருஷம் வந்தாலும் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். 2 கையை நல்லா உயர்த்தி துதிக்கிற ஆண்டவரே, உங்களை துதி செய்கிற ஆண்டவரே, உங்களை நான் மகிமைப்படுத்துற ஆண்டவரே, உமக்கு என் துதியப்பா, சகல துதிக்கும் சகல கணத்துக்கும் பாத்திரரே, உங்களை நான் துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறவர்கள் தடைகளை உடைச்சிடுவார்கள். ஹல்லேலூயா. 4வதாக, the 4th challenge, தேவ மனுஷனோடும் சபையோடும் ஐக்கியப்பட்டு உங்களுடைய கரை சேர முடியாதபடி வருகிற 4வது சவால் என்ன? அதுதான் யோர்தான். என்னங்க? the 4th place, எலாய்ஜா போய் நிக்கிற கடைசி கரை சேருதல் எங்கங்க? அந்த யோர்தான் வரைக்கும் நம்ம ஆள் கடந்து போயிட்டாரு. எலிசா எப்படியோ தடையெல்லாம் உடைச்சாரு, துதிச்சாரு, வெறுங்கையா இருந்தப்பையும் தலை சாய்த்து படுத்துட்டாரு. எல்லாத்தையும் முடிச்சு கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி 4th ஸ்டேஜுக்கு வந்துட்டார் நம்ம ஆளு. இப்போ கடைசியா வந்து பார்த்தா யோர்தான். இந்த யோர்தானை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? கரை புரண்டு வருகிற நதி. யோசுவா 3:15 வாசிக்க கேட்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. ஹலோ, யோர்தான் எப்படி புரண்டு ஓடும்? சத்தம் வர மாட்டேங்குதே. அந்த நதி எப்படி ஓடும்? கரை புரண்டு ஓடுமா? அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா?
எதிர்பார்க்காத சில போராட்டங்கள். ஃபைனல் ஸ்டேஜுங்க. எலியா இப்போ அவர் மேல இருக்கிற ரெட்டிப்பான வரம் இப்போ எலிசா மேல இறங்குற அந்த கடைசி தருணம், அந்த கடைசி ஸ்டேஜ். கண்ணுக்கு முன்பாக யோர்தான் எப்படி புரண்டு ஓடுது? கரை புரண்டு ஓடுது. வாக்கு தத்துவம். இப்போ யோர்தானை கடந்துட்டா கானான், யோர்தானை கடந்துட்டா என்னது? இப்ப அந்த கானானை பார்க்க முடியாதபடி போராட்டம். நான் போராட்டம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உனக்கு எப்படி போராட்டம்னு தெரியல. உங்களை எங்க போராட்டம் பண்ணி தட்டினா நீங்க இந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஃபெயிலியர் ஆவீங்கன்னு பிசாசுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? போராட்டம் 3 விதத்தில் உண்டு. ஒன்று மனதின் போராட்டங்கள், பேட்டில் இன் மைண்ட். இரண்டாவது ஆவிக்குரிய போராட்டம். மூன்றாவது மாமிச போராட்டம். ஐயா, ஆவிக்குரிய போராட்டத்தை அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசி சந்தார ரபரப தூப கபந்த கமந்தோ பேசி ஏதோ தப்பிச்சிருவேன். மாம்ச போராட்டத்தையும் கோபத்தை எல்லாம் சகிச்சு பல்ல கடிச்சு கோபத்தை கட்டுப்படுத்தி ஜெயிச்சிருவேன். ஆனா மைண்டுக்குள்ள வருதே ஒரு போராட்டம். என்ன ஒன்றும் தெரியாது பாப்பா மாதிரி உட்கார்றே, பக்கத்தில் திரும்பி கேளுங்க, எங்க வர்ற போராட்டம்? அது யாருக்குமே தெரியாது. இப்ப கூட இங்க உட்கார்ந்துட்டு ஒரு சிலரை நினைச்சு உங்களுக்குள்ள மைண்ட்ல என்ன இருக்கு? நமக்கு பார்க்காத அல்லேலூயா சொல்ற மாதிரி இருக்கு, ஆமேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அது யாரையும் என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஒரு போராட்டம் மைண்டுக்குள்ள வருது பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ரொம்ப டேஞ்சரஸ். அதான் பவுல் சொல்றாரு, இந்த மனதில் உண்டாகிற அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் என் மனதில் இறங்கணும், என்னுடைய மைண்டில் இறங்கணும், என் சிந்தையில இறங்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எனக்குள் உண்டாக கடவுள். ஐயா, எவனோ ஏதோ பண்ணிட்டு போறான், உனக்கு என்ன? பக்கத்தை தட்டி கேளுங்க, எவனோ ஏதோ பண்ணிட்டு போறான், உனக்கு என்ன? அப்படி நம்மனால போக முடியலையே, நம்மனால அதை கண்டுக்காம இருக்க முடியலையே, நம்மனால கோபப்படாம இருக்க முடியலையே. மனதின் போராட்டத்தை கிளப்பிருச்சு நினைச்சுக்கங்க. நீங்க சேர்ச்சுக்கு வருவீங்க, நீங்க உட்காருவீங்க, தேவ மனுஷனோடு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு இங்கே யாரோடும் ஐக்கியமும் இருக்காது, தேவ மனுஷனோட ஐக்கியம் இருக்காது, தேவ பிரசன்னத்தோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்காது. காரணம், உங்க மனசுல ஒரு பெரிய போராட்டம். ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இல்ல, ஃப்ளஷ் பேட்டில் இல்ல, மைண்ட் பேட்டில். இன்னைக்கு கர்த்தர் கரை புரண்டு வருகிற அந்த யோர்தானை, அந்த சில போராட்டத்தை, நீங்க சரியா இருந்தாலும் சில போராட்டம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை எல்லாவற்றையும் உடன்படிக்கையின் பெட்டியை கையில எடுத்து, கர்த்தருடைய வசனத்தை கையில எடுத்து, உன் கால் அடிகளை முன்னாக எடுத்து வை. யோர்தானை கண்டு பயப்படாத, போராட்டத்தை கண்டு பயப்படாத. Take a step forward. உனக்குள்ள இருக்கிற வேத வசனத்தை அறிக்கை செய். வேதம் சொல்லுகிறது, உன் கால் தண்ணில பட்ட உடனே கரை புரண்டு வந்த எல்லா போராட்டமும் இரண்டாய் பிளந்து உனக்கு வழியை திறந்து கொடுக்கும். பரலோகத்துக்கு வழியை திறந்து கொடுக்கும், வாக்கு தத்தத்துக்கு வழியை திறந்து கொடுக்கும். தேவன் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும். இரட்டிப்பான வரம் அல்ல, பல மடங்கு வரத்தை பெறுவாய். ஷிபை ஹபரகபலஹதியாலா. கையை உயர்த்தி ஹalleluya. போராட்டத்தை ஜெயிச்சறணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
ஒருவேளை குடும்பத்தில் போராட்டத்தை எழுப்பிடும், சர்ச்சுக்கு போக முடியாதபடி. ஒருவேளை பொருளாதாரத்தில் போராட்டத்தை எழுப்பிடும், ஒருவேளை சபையில் இருக்கிறவர்களை போராட்டமா எழுப்பும். அந்த பேட்டல் கொண்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு யோர்தான் கிட்ட போக என்ன வரும்னா பயம் வரும். ஆனா உடன்படிக்கை பெட்டியாகிய வசனம் உன் தோள்ல இருந்துச்சுன்னா நீ எந்த யோர்தானையும் கடப்பாய். ஓ கர்த்தர் வழி இல்லாத வழியை உனக்கு திறப்பா. யாராவது ஒருவர் உங்க வேதத்தை உங்க தோளிலே சுமப்பீர்களாக, உன் வாயிலே உன் வார்த்தையை அறிக்கையிடுவாயாக. என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவ வசனம் என்னோடு இருக்கிறது, எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னோடு இருக்கிறது, நான் யோர்தானை கண்டு பயப்பட மாட்டேன், இந்த வருஷைய காலை எடுத்து வைப்பேன். அவர் என் போராட்டத்திற்கு முடிவை தந்து விடுவார். ஹல்லேலூயா. உன் போராட்டத்துக்கு முடிவு உண்டு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, முடிவு உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. சில பேய் சர்ச்சுக்கு போகும்போது கிளம்பிடும். அது தாயா இருக்கும், அப்பாவா இருக்கும், அண்ணனா இருக்கும், தம்பியா இருக்கும். அதுக்கு அவங்க பேய் இல்லை, பேதுருக்குள்ளே பூந்துச்சு. சிலுவைக்கெல்லாம் போகாதீங்க சிவே, நீங்கள் சிலுவைக்கு போகிறதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க, அந்த ஐடியாலாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டான். அப்பாலே போராட்டம் எழும்பும்போது நீங்கள் அதை வசனத்தை வச்சு ஜெயிச்சிடணும். ஏன்னா இந்த யோர்தானை மட்டும் கடந்துட்டீங்கன்னா இரட்டிப்பானது வருது, பல மடங்கு வருகிறது. கர்த்தர் உன்னை குறிச்ச எல்லையில கொண்டு போய் விட்டுருவாரு. இவ்வளவு தூரம் நீ பட்ட பிரயாசம் வீணாய் போகாது. பக்கத்துல சொல்லுங்க, பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு, எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்துட்டேன். இது ஒரு அற்ப காரியம். ஜெயிச்சிரு, ஜெயிச்சிரு. கை குலுக்கி சொல்லுங்க, ஜெயிச்சிரு, ஜெயிச்சிரு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் ஜெயிக்க கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். The 4 challenges, 4 போராட்டம் என்ன? நான் இடம் பேரை சொல்லுவேன், நீங்க போராட்டம் என்னன்னு சொல்லணும். நம்பர் 1 கில்கால். நீ எந்த சவாலை கடக்கணும்? ஊழியக்காரனோடு நடந்தா என்ன வரும்? சபையோடு ஐக்கியமா இருந்தா என்ன வரும்? அவனும் வரமாட்டான், உங்களையும் செய்ய விட மாட்டான். இந்த நிந்தையெல்லாம் தூக்கி கில்கால் என்ன செய்யணும்? புரட்டிடு. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இப்படி என்ன செய்யற மாதிரி செய்யணும்? புரட்டி போட்டுரு. ஒரு அல்லேலூயா போட்டுருங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சவாலை ஜெயிச்சிருவீங்க. ரெண்டாவது என்ன போராட்டம் வரும்? பெத்தேலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா வறுமை, வெறுமை வரும். அந்த வறுமையிலும் வெறுமையிலையும் எங்க தலை சாட்சி படுத்துறணும்? பெத்தேல் என்கிற சபை கல்ல படுத்துறணும், ரெஸ்ட் எடுத்துறணும். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். நான் வெறுங்கையா இருந்தாலும் என் தேவன் என்னை நிரப்ப வல்லவர். அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை பெருக பண்ணிடுவார். நம்பர் 3, உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும். சில தடை தானா வரும். அது என்ன தடையோ அந்த தடையை நீங்க மேற்கொண்டு ஊழியக்காரனோட சபையோடு வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? துதி, 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 துதி. எல்லாரும் சொல்லுங்க, துதி. 4வதாக ஒரு சவால் வரும் யோர்தான்ல. அது என்ன அர்த்தம்? போராட்டம். 3 விதமான போராட்டத்தில் வர்ற முதல் பிரதான போராட்டம் எங்க? மனதில் வர்ற போராட்டம். அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் தேர். நீ கரை சேர்ந்தாய். உனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணது உனக்கு கிடைக்கும். நான் சொன்னேன், அதை செய்வேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றி முடிப்பேன், செய்து முடிப்பேன். சொன்னதை நான் செய்து முடிப்பேன் என்ற இடத்துக்கு கர்த்தர் இந்த வருஷத்தின் முடிவிலே நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர்,
வாஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939967677. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.